ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த மழைக்கு நல்ல தொண்டைக்கு இதமான 2 விதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப் மற்றும் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெயில் அடித்து டக்குன்னு மழை பெஞ்சதுனால நிறைய பேருக்கு ஃபீவர், இந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, அப்புறம் இருமல், சளி, மூக்கடைப்பு, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இந்த 2 ரெசிபியும் இருக்கும். நல்ல ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மேம் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து விடுறேங்க. நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சூப் மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பட்டரை நல்லா உருக்கிக்கோங்க. பட்டர் நல்லா உருவும். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல்ல எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை சுமெல்லாம் போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்க, பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பூண்டு நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிறிய அளவிலான பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாயும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிறிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த சூப்பில் ஒரு புளிப்பு சுவை இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு சிறிய அளவிலான தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் 1/4 கப் முட்டைக்கோஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு 1/4 கப் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறீங்க. ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த காயோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருங்க. இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு நார்மல் டீ கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. அதாவது 1/2 லிட்டர் தண்ணி இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம விசில் விட்டால் தான் காய் நல்லா வெந்து அதோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்குங்க. அப்போ தான் அந்த சூப் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. காய் வேகட்டும். அதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், நார்மல் டீஸ்பூனில் நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விடுறேங்க. இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால இந்த சூப் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நார்மல் டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. அதிக அளவு சேர்க்க வேணாம், ரொம்ப கெட்டியாயிரும். சூப் நம்ம ஸ்பூனில் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அதனால் அதிக அளவு சேர்க்க வேண்டாம், இதுவே போதுமானது. அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் 1/4 கப் குடமிளகாயை சேர்த்து விடுறேங்க. குடமிளகாயை லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கணும். ஏன்னா குடமிளகாய் சீக்கிரமே கரைஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்தா தான் இந்த சூப் குடிக்கிறச்ச அங்கன்னு கடிப்படும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சூப்பில் சேருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் அடியில் போய் தங்கிரும். அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பில் சேர்த்துக்கோங்க. சூப்பில் சேர்த்த உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உடனே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா வெந்து வரும். ஸோ 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ நாம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூளாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த சூப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை சேர்க்குறதுனால சூப் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட கம்மன்னு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட நம்மளோட வெஜ்ஜு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கொடுங்க. இது கூடயே நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து விட்றேங்க. இது ஆப்ஷனல் தான். குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இனிமேல் நம்ம ஹோட்டலில் வாங்கி குடிக்க தேவையில்லைங்க. வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் சுவையில் நாமளே சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் அல்சர் பேஷண்ட் வந்து இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் தவிர்த்துட்டு இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டுங்க. வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பாரம்பரிய ரெசிப்பியில் ஒன்றான தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க. இந்த ரெசிபிலாம் மிஸ் பண்ணாமல் செய்து சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைமுடி தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கீங்க. அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 10 குறுமிளகு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு சுக்கு துண்டு எடுத்திருக்கேங்க. 3 ஏலக்காய் பாருங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இவ்வளோதான் தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் பச்சரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. பச்சரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. பச்சரிசியோட அளவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இடிக்கிற உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு சுக்கு, 10 குறுமிளகு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 இடி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சு எடுத்துக்கிட்டா போதுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் ஓட தான் விட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதுங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். வெல்லம் வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. இன்னைக்கு வந்து 1 கப் தேங்காய் துருவல், அதாவது அரை கப் தேங்காய் முடிய துருவி 1 கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பாக எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நான் நாட்டு சக்கரை இன்னைக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிப்பு சுவை வந்து இந்த தேங்காய் பால் கஞ்சிக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்கணும். நாம் சேர்க்குற சுக்கு மிளகோட காரம் தான் டாமினேட் பண்ணணும். நமக்கு சளி, இருமல், தொண்டை கரகரப்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து அரை கப் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச லாஸ்ட்டில் தேங்காய் பால் கஞ்சி காய்ச்சிட்டு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. பெரியவங்களுக்கு இந்த அளவு போதுமானது. நெக்ஸ்ட்டு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி, நான் பச்சரிசி வந்து குடிக்கிற தண்ணியை ஊற்றி தாங்க ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே சேர்த்துறேன். இது கூடயே நாம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச சுக்கு, மிளகு, ஏலக்காய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2 பால் எடுத்தால் போதும். அதுதான் நான் மிக்ஸியில் 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் சக்கையாக இருக்குது. இதில் நான் மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் இதை ஊற்றிடலாங்க. இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. அதே சேம் கிளாஸில் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்படி நல்லா பொங்கி ஒரு கொதி வருங்க. இந்த ஸ்டேஜ் வரவும் நாம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிடலாம். மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம ஊற்றுறப்ப மாவு நல்லா தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை கொஞ்சம் போகும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. நாம் கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறதுங்க. நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை ஒரு கொதி விட்டு கரைச்சி தாங்க எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்படி லைட்டாக ஒரு கொதி வரவும் நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. அதுக்கு மேலே விட வேண்டாங்க. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மூடிடுங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆகவும் நான் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இது போக போக நல்லா கெட்டியாயிருங்க. பாருங்கள் வந்து இப்படி இருக்குது. இது ஆற நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை சாப்பிட்ருங்க. அப்போ தான் நமக்கு தொண்டைக்கும் இதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம மிளகு சுக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்போ தான் சளி இருமல் தொண்டை கரகரப்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. சளி இருமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கஞ்சியை குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். நான் எடுத்த அளவுகளை வந்து 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாங்க. மாதத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் எடுத்துக்கோங்க. மழை சீசனாக இருந்தால் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.